பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் பொருளில கணிதத்தில 13வது பாட அழகான திணிவு பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல திணிவு தொடர்பாக நாங்கள் படித்த விஷயங்கள் விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடரலாம். இந்த திணிவுல ஏற்கனவே நீங்கள் தரம் 6 தரம் 7ல திணிவை அளக்கக்கூடிய அலகுகளான கிலோகிராம் கிராம் பற்றி படிச்சிருக்கிறீங்க. தரம் 6 இல்லை, இப்ப நீங்க தரம் 7 கணிதம் படிக்கிறோம். தரம் 6ல கணிதத்தில திணிவை அளக்கக்கூடிய அலகுகளான கிலோகிராம் கிராம் பற்றி படிச்சிருக்கிறீங்க. இவற்றுக்கு இடையிலான தொடர்பும் எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் தரம் 7ல திணிவை அளக்கக்கூடிய அழகான மில்லி கிராமை பற்றி படிச்ச நாங்கள். மில்லி கிராம்டா ஆக குறைவான திணிவையுடைய பொருட்களை அளக்கிறதுக்காக பார்த்த நீங்க கடையில போய் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன பேக்கெட்டுகள் தான் இந்த மில்லி கிராம்ல வரும். ஆக குறைவான திணிமையுடைய பொருட்களை அளப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகு மில்லி கிராம். மில்லி கிராம் ஆனது mg என்னும் குறியீட்டினால் குறிச்சு காட்டப்படுகிறது. mg என்ற மில்லி கிராம் ஆங்கில குறியீடாக மில்லிகிராம குறிப்பதற்காக mg என்னும் குறியீட்டினை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதோட இந்த மில்லி கிராமுக்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள். மில்லிகிராம் அப்ப 1000 மில்லிகிராம்கள் சேர்ந்தது 1 கிராம். 1000 மில்லிகிராம் ஆனது 1 கிராமிற்கு சமனானது ஆகும். இது பற்றி சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள். இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த மில்லிகிராமும் கிராமும் கொண்ட திணிவுகளின் கூட்டலும் படிச்ச நாங்கள். அப்ப திணிவுகள்ல கழித்தல் படிக்க போறோம். மில்லிகிராமும் கிராமும் பார மாதிரியான திணிவுகளினுடைய கழித்தல். மில்லிகிராமும் கிராமும் கொண்ட திணிவுகளின் கழித்தல். மில்லிகிராமும் கிராமும் பார மாதிரியான திணிவுகளினுடைய கழித்தல். கூட்டல் செய்ய தெரியும். கூட்டும் பொழுது எப்படி செய்தோமோ அதே போலதான் நாங்கள் கழித்தல் செய்வோம். கழிப்பதற்காக 48 கிராம் 750 மில்லிகிராமில் இருந்து 15 கிராம் 450 மில்லிகிராம கழிக்க வேணும். 48 கிராம் 750 மில்லிகிராமில் இருந்து 15 கிராம் 450 மில்லிகிராம கழிக்க வேணும். கூட்டினது போலவைதான் நாங்கள் கழித்தலும் செய்ய போறோம். இந்த திணிவுகளை இந்த அலகுகளை தனித்தனியாக எழுதி கழிப்போம். முதலாவது கிராம்ல இந்த திணிவை நாங்கள் எழுதுவோம். கிராமில 48 கிராம், மில்லிகிராமில 750 மில்லிகிராம். இதுல இருந்து 15 கிராம் 450 மில்லிகிராம கழிக்க போறோம். ஆகவே கிராமில 15 கிராம் 450 மில்லிகிராம கழிக்கும் பொழுதும் கூட்டும் பொழுதும் இந்த திணிவுகளை தனித்தனியான அலகுகளாக எழுதி கழிக்கிறது இலகுவானதாக இருக்கும். கிராமையும் மில்லிகிராமையும் தனித்தனியாக எழுதி
கழிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முதலாவதாக நாங்கள் இங்க இருந்து தான் கழிச்சு கொண்டு வருவோம். மில்லிகிராமில இருந்து மில்லிகிராம கழிச்சு முடிச்ச பிறகு கிராமுக்கு போறோம். இப்போ 750 750 மில்லிகிராமில இருந்து 480 மில்லிகிராம கழிக்க வேணும். பூஜ்ஜியத்துல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சினீங்கன்னா 0, 5ல இருந்து 5 கழிச்சினீங்கன்னா 0, 7ல இருந்து 4 கழிச்சினீங்கன்னா 3. 750 மில்லிகிராமில இருந்து 480 மில்லிகிராம கழிக்கும் போது 300 மில்லிகிராம் கிடைக்கும். இனி இங்க அளவுகள் மில்லிகிராம கழிச்ச பிறகு கிராம கழிக்கும். 48ல இருந்து 15 கழிச்சினீங்கன்னா 8ல இருந்து 5 கழிச்சோம்னா 3, 4ல இருந்து 1 கழிச்சோம்னா 3. ஆகவே விடையாக அளிக்கும் பொழுது விடையாக என்ன கிடைக்குது? 33 கிராம் 300 மில்லிகிராம். 33 கிராம் 300 மில்லிகிராம் விடையாக கிடைக்குது. அப்ப மில்லிகிராமும் கிராமும் வார மாதிரியான தெளிவுகளின் கூட்டல் இருக்கு. கூட்டல் எங்களுக்கு செய்ய தெரியும். கூட்டல் மாதிரியே தான் நாங்கள் கழித்தல் செய்ய வேணும். கூட்டும் பொழுதும் கழிக்கும் போதும் எல்லா நேரங்களிலையும் இந்த அலகுகளை தனித்தனியாக எழுதி செய்கிறது இலகுவானதாக இருக்கு. மில்லிகிராம தனியா கிராம தனியா எழுதி கழிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அடுத்ததாக ஒரு கேள்வி செய்வோம். 200 கொஞ்சம் பந்தி கேள்வி. 200 400 கிராம் 400 கிராம் திணிவுடைய அங்கர் பக்கெட்டில் இருந்து 400 கிராம் திணிவுடைய அங்கர் பக்கெட்டில் இருந்து கேள்வி நீங்கள் எழுதலாம். 400 கிராம் திணிவுடைய அங்கர் பக்கெட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கர் பயன்படுத்தப்பட்ட பின்னர் அதன் திணிவு 105 கிராம் 105 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். பயன்படுத்தப்பட்ட அங்கரின் திணிவை காண்க. அந்த கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். கேள்வி பாருங்க. 400 கிராம் திணிவுடைய அங்கர் பக்கெட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கர் பயன்படுத்தப்பட்ட பின்னர் அதன் திணிவு 105 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். பயன்படுத்தப்பட்ட அங்கரின் திணிவை காண்க. இப்படித்தான் எங்களுக்கு வரும். திணிவுகள் சம்பந்தமான கேள்வி வரும்போது இவ்வாறான ஒரு பந்தி கேள்வி தருவாங்க. அதுக்குள்ள நீங்கள் இந்த பந்தியை வாசிச்சு நானுமா பெருக்க வேணுமா அல்லது பிரிக்க வேணுமா என யோசிச்சு பார்த்துதான் செய்ய வேணும். அங்கர் ஒரு 400 கிராம் அங்கர் பக்கெட் இருக்குது.
அதுல 400 கிராம் அங்கர் பேக்கெட் இருக்குது. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கர் பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஏதோ ஒரு அங்கர் ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கரை நாங்கள் பயன்படுத்தி முடிச்சிட்டோம். அப்ப மீதியாக இவ்வளவு 105 கிராமும் 350 மில்லி கிராமும் தெளிவுடைய இந்த அளவில மீதியாக இவ்வளவு அங்கர் இருக்கு. அப்ப பயன்படுத்தப்பட்ட அங்கரின் அளவு காண வேணும். இப்படின்னா நாங்கள் என்ன செய்யறது? தெளிவை கழிக்க வேணும். உதாரணமாக ஒரு 10 மாம்பழங்கள் இருக்குது. 10 மாம்பழங்கள் இருக்குது. 10 மாம்பழங்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாம்பழங்கள் 10 100 மாம்பழங்கள் இருக்குது. 100 மாம்பழங்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய மாம்பழங்களை சாப்பிடுறதுக்கு கொடுத்தாச்சு பிள்ளைகளுக்கு. 100 மாம்பழங்கள் அல்லது விற்கப்பட்டன. இப்போ 100 மாம்பழங்கள் ஒரு கடையில இருக்குது. அங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாம்பழங்கள் விற்கப்பட்ட பிறகு மீதியாக 40 மாம்பழங்கள் இருக்குது. கொஞ்சம் மாம்பழங்கள் விற்கப்பட்ட பிறகு மீதியாக 40 மாம்பழங்கள் இருக்குது. அப்ப எவ்வளவு மாம்பழங்கள் விற்கப்பட்டிருக்கும்? அங்க 100 மாம்பழங்கள் இருக்கு. இப்ப மீதியா 40 தான் இருக்குது. அப்ப எத்தனை மாம்பழங்கள் அங்க விற்கப்பட்டன இந்த பார்த்தனீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரியும் 60 மாம்பழங்கள் விற்கப்பட்டால் தான் மீதியாக 40. 60 மாம்பழங்கள் விற்கப்பட்டால் தான் மீதியாக 40 மாம்பழங்கள் இருக்கும். இந்த 60ஐ நாங்கள் என்னென்னு காணலாம்? 100லிருந்து 40 கழிச்சு காணலாம். அதே போல இங்க நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த மொத்தமாக எவ்வளவு திணிவு இருக்குதோ இந்த 400 கிராமில இருந்து இந்த திணிவை நீங்கள் கழிக்கும் பொழுது பயன்படுத்தப்பட்ட அங்கரினுடைய திணிவு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் கழிக்கும் பொழுது 400 கிராம் இருந்து 105 கிராம் 350 மில்லி கிராம கழிக்க வேணும். தனித்தனியாக எழுதி கழிப்போம். கிராம் மில்லி கிராம் 400 கிராமில் இருந்து 105 கிராம் 350 மில்லி கிராம கழிப்போம். அப்ப கிராமில் 400 இருக்கு. மில்லிகிராமும் எங்களுக்கு மில்லிகிராமையும் கழிக்க வேண்டி இருக்குது. ஆகவே நாங்கள் மில்லிகிராமிலையும் எழுதுவோம். 400 கிராமாக இருக்கும் போது மில்லிகிராம் 0 இருக்குது. இனி இதுல இருந்து 105 கிராம் 350 மில்லி கிராம கழிக்கிறோம். 400 கிராம் 400 கிராம் அங்க மில்லிகிராம் எதுவுமே இல்லை, 400 கிராம் மட்டும்தான். இப்போ கிராமில் 400 எழுதிடுவோம். மில்லிகிராம் எதுவுமே இல்லாட்டி எங்களுடைய தேவைக்காக நாங்கள் 0 போட்டுக்கொள்ளலாம். 0 இருந்தால் தான் எங்களால் கழிக்க முடியும். 400 கிராம் மில்லிகிராமில் எதுவுமே தரலாட்டி 0 போட்டு நாங்கள் கழிக்க வேணும். கழிப்போம். பாருங்க, இங்க 0 0 0. 0லிருந்து 350 கிராம நாங்கள் கழிக்க முடியுமா? 0 மில்லிகிராமில் இருந்து 350 மில்லிகிராம கழிக்க முடியுமா? இல்லை. ஆகவே நாங்கள் இங்கால இருந்து 1 கிராம இங்கால வாங்குறோம். இங்க இருந்து 1 கிராம இங்கால வாங்குறோம். அப்ப இங்க 1 கிராம் மில்லிகிராமுக்கு வரும்போது 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராமுக்கு சமனானது ஆகும். இங்கால வரும்போது 1000 மில்லிகிராமா வருது. 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராமா வருது. இனி 1000 மில்லிகிராமில் 350 கழிப்போம். 0 இங்க 0 ஒன்று எழுத்தனீங்கண்டா 5 இங்க 9 இருக்கும். 650 1000 மில்லிகிராமிலிருந்து 350 மில்லிகிராம கழிப்போ 650 மில்லிகிராம். 400லிருந்து 400 கிராமிலிருந்து ஒரு கிராம் அங்கால கொடுத்துட்டீங்க. அப்ப இங்க 399 கிராம் இருக்கும்.
399 கிராமில இருந்து 105 கிராம கழியும்போ 492 294 கிராம் 294 கிராம் 650 மில்லிகிராம் அங்கர் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். நீங்கள் இங்க சைட்ல கழிச்சு பார்க்கறது இலகுவா இருக்கும். ஒரு கிராம கொடுத்த பிறகு 399 கழிக்கும் போது 592 கழிச்சனீங்கன்னா 294 கிராம் பயன்படுத்தப்பட்ட அங்கரின் அளவு 294 கிராம் 650 மில்லிகிராம் ஆகும். ஆகவே பிள்ளைகள் அப்ப இந்த திணிவுகளை கழிக்கும் போது இவ்வாறு நீங்கள் இந்த கிராம் மில்லிகிராம் தரப்பட்ட திணிவுகளை தனித்தனியாக கழிக்கிறது என்பது இலகுவானதாகும். திணிவில நாங்கள் முதலாவது தொடர்பு பார்த்து நாங்கள் அடுத்ததாக திணிவுகளை கூட்டுறோம். கிராமும் மில்லிகிராமும் வார மாதிரியான திணிவுகளை கூட்டுறோம். அடுத்ததாக இந்த திணிவுகளை கழிச்ச நாங்கள் இனி திணிவுகளினுடைய பெருக்கல் கிராமும் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் தரப்பட்ட திணிவுகளை முழு எண்ணால பெருக்குதல். திணிவுகளினுடைய பெருக்கல் தரப்பட்ட திணிவை ஒரு முழு எண்ணால எவ்வாறு பெருக்கிறது? ஒரு திணிவு தரப்படுகிறது 7 கிராம் 300 மில்லிகிராம். ஒரு திணிவை 7 கிராம் 300 கிராம் 7 கிராம் 300 மில்லிகிராம் திணிவுடைய ஏதோ ஒரு பொருள். இந்த திணிவினை ஒரு முழு எண்ணால பெருக்கிறோம். 4 என்கிற முழு எண்ணால பெருக்கிறோம். என்னென்று திணிவை ஒரு முழு எண்ணால எவ்வாறு பெருக்கிறது? இதுல 2 முறையில நீங்கள் செய்யலாம். முதலாவதாக இந்த திணிவை நாங்கள் வெள்ளன செய்த மாதிரி தனித்தனியா திணிவுல தந்திருக்கக்கூடிய அளவுகளை தனித்தனியா வச்சுக்கொண்டு பெருக்கிறது. கிராம் தனியா மில்லிகிராம் தனியா எழுதி கொண்டு பெருக்கிறது ஒரு முறை. கிராமில தரப்பட்ட திணிவை கிராம் தனியா மில்லிகிராம் தனியா எழுதலாம். கிராமில 7 கிராம் மில்லிகிராமில 300 மில்லிகிராம். இந்த திணிவை 4ஆல பெருக்க போகிறோம். கிராம் மில்லிகிராம் இந்த அளவுகளை தனித்தனியா எழுதி பெருக்கிறோம். பாருங்க 300 4ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 300 4ஆல பெருக்கினீங்கன்னா 1200. 3×12 2 பூஜ்ஜியங்களை போட்டோம்டா சரி 1200 மில்லிகிராம். 300 மில்லிகிராம 4ஆல பெருக்கும் போது 1200 மில்லிகிராம் பெருக்கும். நாங்கள் இதுல 1200 எழுத வேணுமா? 1200 எழுதக்கூடாது. 1200 மில்லிகிராம் 1200 மில்லிகிராம் 1000 மில்லிகிராம் சக 200 மில்லிகிராம் என்று பிரிக்கலாம். 1200 மில்லிகிராம் அப்படியே எழுதாம அதுல எவ்வளவு கிராம் இருக்கு எவ்வளவு மில்லிகிராம் இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம். 1 கிராமும் 200 மில்லிகிராமும் இருக்குது. 1200 மில்லிகிராமில 1000 கிராம 1000 மில்லிகிராம தனியா எடுத்து பார்க்கும்போது 1 கிராமும் 200 மில்லிகிராமும் இருக்குது. இந்த 200 மில்லிகிராம மட்டும் எழுதிட்டு இந்த 1 கிராம அப்படியே வச்சிருப்போம். இந்த கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போறதுக்காக 7 4 பெருக்குங்கோ 28 28ஓட
இங்க ஒரு கிராம் இருக்கு, கூட்டினீங்கன்னா 29. ஏற்கனவே 200 கிராம மட்டும் எழுதிட்டு இங்க ஒரு கிராம வச்சிருக்கிறேன். இந்த கிராமுக்குரிய நிரலை பெருக்கிட்டு அதோட இதை கூட்டுவோம். 7×4 28, 28 கிராம். அதோட ஒன்றை கூட்டினீங்கன்னா 29 கிராம். ஆகவே தரப்பட்ட இந்த திணிவை முழு எண்ணாக பெருக்கும் பொழுது விடையாக என்ன கிடைக்குது? 29 கிராம் 200 மில்லிகிராம். அப்படி முறை 4 பெருக்கும் போது வார 1200 அப்படி எழுதக்கூடாது. இந்த அதுல 1200 மில்லிகிராம்கள்ல இருக்கக்கூடிய 1000 மில்லிகிராம்களை அப்படியே ஒரு கிராமாக கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போறோம். 28 கிராமோட ஒரு கிராம கூட்டினீங்கன்னா 29 கிராம். திணிவுகளை பெருக்கிறதுக்காக முதலாவதாக இந்த முறையில நாங்கள் பெருக்கலாம். இன்னும் ஒரு முறை இருக்குது. இதே கேள்விய 7 கிராம் 300 மில்லிகிராம் இன்னும் ஒரு முறையில செய்ய வேணும்னா 4ஆல பெருக்கிறதுக்கு தரப்பட்ட இந்த திணிவை முழுவதுமாக மில்லிகிராமுக்கு மாற்றின பிறகு பெருக்கலாம். 7 கிராம் 300 மில்லிகிராம். இத மில்லிகிராமுக்கு மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 7 கிராம் 300 கிராம். 7 கிராமில எத்தனை மில்லிகிராம் இருக்கும்? ஒரு கிராமுக்கு 1000 மில்லிகிராம்கள். 7 கிராம்கள்ல 7000 மில்லிகிராம். 7000 மில்லிகிராமையும் 300 மில்லிகிராமையும் சேர்ப்போம், கூட்டுவோம். கூட்டும் பொழுது 7300 மில்லிகிராம். 7 கிராம் 300 மில்லிகிராம நாங்கள் மில்லிகிராமுக்கு மாற்ற வேண்டும். 7300 மில்லிகிராம். இந்த 7300 4ஆல பெருக்கும். 7300 4ஆல பெருக்குங்கோ. 0 0 12 மீதி 1 28 1 29 என்ன வருது? 29200 மில்லிகிராம். ஆனால் எங்களுக்கு கேள்வி என்ன தந்திருக்கு? 29200 மில்லிகிராம் என்பது விடை. கேள்வி எப்படி தந்திருக்கு? கிராமிலையும் மில்லிகிராமிலையும் பாரம் மாதிரி கேள்வி தந்திருக்குது. ஆகவே நாங்கள் வந்த விடையையும் கிராம் மில்லிகிராம்ல கொடுக்க வேண்டும். 29200 மில்லிகிராம் 29200 மில்லிகிராம் 29200 மில்லிகிராம் என்னண்டு கிராமிலையும் மில்லிகிராமிலையும் எழுதுறது பிரிப்பம். 1000 பாரம் வரை பிரிப்பம். 29000 மில்லிகிராம் சக 200 மில்லிகிராம். 29000 மில்லிகிராம் என்றா 1000 மில்லிகிராமுக்கு ஒரு கிராம். ஆகவே 29 கிராம் சக 200 மில்லிகிராம். 29 கிராம் 29 கிராம் சக சேர்க்கிறேன் 200 மில்லிகிராம். அப்ப இப்படி 2வது முறையில செய்யும் பொழுதும் 29 கிராம் 200 மில்லிகிராம் தான் விடையாக வருது. நீங்கள் இந்த 2 முறையிலையும் உங்களுக்கு ஏற்ற இலகுவான முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாங்கள் விடை எப்படி செய்தாலும் விடைய கிராம் மில்லிகிராம்ல தந்திருந்தால் நாங்களும் விடை எழுதும் போது கிராம் மில்லிகிராம்ல தான் விடையை கொடுக்க வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி 29200 மில்லிகிராம். ஆகவே 29000 கிராம்களை 29000 மில்லிகிராம்களை 29 கிராம் எனவும் மீதியாக இருக்கிற 200 மில்லிகிராம 200 மில்லிகிராமாகவும் நாங்கள் எழுதலாம். திணிவுகளினுடைய பெருக்கல். இந்த 2 முறைகள்ல நீங்கள் திணிவுகளை பெருக்க முடியும்.
அடுத்ததாக பெருக்கல் வார மாதிரி நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு பெட்டியின் திணிவு ஒரு பெட்டியின் திணிவு 4 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். ஒரு பெட்டியினுடைய திணிவு 4 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். இவ்வாறான 12 பெட்டிகளின் திணிவை காண்க. 12 பெட்டிகளின் திணிவை காண்க. ஒரு பெட்டியினுடைய திணிவு 4 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். இவ்வாறான 12 பெட்டிகளின் திணிவை காண்க. நாங்கள் இங்க என்ன செய்வோம்? பெருக்க வேணும். உங்களுக்கு தெரியும், பெருக்கல், கூட்டல், கழித்தல் வார மாதிரியான சந்தர்ப்பங்களை அவதானிச்சு நீங்க செய்ய வேணும். ஒரு பெட்டியின் விலை 100 ரூபாய். இவ்வாறான 5 பெட்டிகளின் விலையை காண்க. என்ன செய்வீங்க? ஒரு பெட்டியின் விலை 100 ரூபாய். 5 பெட்டிகளின் விலையை காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? 100 5ஆல பெருக்க வேணும். அப்ப நாங்கள் இங்க திணிவுகளை நாங்கள் என்ன செய்யறோம்? பெருக்கல் மூலம் நாங்கள் விடையை காணுறோம். அதே போல ஒரு பெட்டியினுடைய திணிவு 4 கிராம் 350 மில்லிகிராம் ஆகும். இவ்வாறான 12 பெட்டிகளின் திணிவண்டா 12ஆல பெருக்க வேணும். 12 பெட்டிகளினுடைய மொத்த திணிவு கேட்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் இங்கே ஒரு பெட்டியினுடைய திணிவை 12ஆல பெருக்கி 12 பெட்டிகளினுடைய திணிவை காண முடியும் என்பதை விளங்கி கொண்டு செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே செய்ய வேண்டியது 4 கிராம் 350 மில்லிகிராம 12ஆல பெருக்க போறோம். நீங்கள் 2 முறைகளை பயன்படுத்தலாம். நாங்கள் முதலாவது முறையில செய்வோம். கிராம் தனியா மில்லிகிராம் தனியா எழுதுவோம். கிராமில 4, மில்லிகிராமில 350. இதனை 12ஆல பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது முதலாவது 350 12ஆல பெருக்கும்போது 350 12ஆல பெருக்கினீங்கன்னா 0 2 10 மீதி 1 6 6 3 7 0 350 1ஆல பெருக்கினீங்கன்னா 3 0 0 2 4 4200 மில்லிகிராம் வருது. 3500 பிறகு 350 12ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 4200 மில்லிகிராம். 4200 மில்லிகிராம் இதுல இருக்கக்கூடிய கிராம்களை நாங்கள் அங்கால கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போகலாம். ஆகவே கிராம்ல 4 கிராமும் 200 மில்லிகிராம்ல 4 கிராமும் 200 மில்லிகிராமும் இருக்குது. 200 மில்லிகிராம் மட்டும் எழுதுவோம். 4 கிராம் அப்படியே வச்சிருப்போம் கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போறதுக்காக. இப்ப கிராம்களை பெருக்குவோம். 4 தர 12 48. 48ஓட இங்க ஏற்கனவே ஒரு 4 கிராம் இருக்கு. கூட்டினீங்கன்னா 52. ஆகவே 12 பெட்டிகளினுடைய துணிவு என்னவாக இருக்கும்?
52 கிராம் 200 மில்லிகிராம் ஆகும். 12 பெட்டிகளினுடைய தெளிவு 52 கிராம் 200 மில்லிகிராம் ஆகும். அடுத்ததாக தெளிவுகளினுடைய பெருக்களை நீங்கள் இவ்வாறு செய்ய வேணும். பந்தி கேள்வி தரப்படும் போது அந்த கேள்வியை நீங்கள் அவதானிச்சுட்டு பெருக்கலா, வகுத்தலா, கூட்டலா, கழித்தலா என்பதை செய்ய வேணும். இனி இறுதியாக நாங்கள் துணிவுகளினுடைய வகுத்தல் பெருக்க தெரியும். இனி திணிவுகளினுடைய வகுத்தல் ஒரு தரப்பட்ட திணிவை ஒரு முழு எண்ணால வகுக்கிறது என்று பார்ப்போம். திணிவுகளினுடைய வகுத்தல் எப்படி திணிவுகளை வகுக்கிறது? 10 கிராம் 400 மில்லிகிராம் நாங்கள் 4 என்கிற முழு எண்ணால வகுக்க போறோம். தரப்பட்ட ஒரு திணிவு தரப்பட்டிருக்குது. இந்த திணிவை ஒரு முழு எண்ணால வகுக்கிறோம். எவ்வாறு வகுக்கிறது என்று பார்ப்போம். வகுக்கிறதை நீங்கள் பெருக்கல் மாதிரியே 2 முறைகள்ல செய்யலாம். தனித்தனியாக எழுதி நாங்கள் வகுக்க முடியும். கிராம் மில்லிகிராம் தனித்தனியாக எழுதி நாங்கள் வகுக்கலாம். இது ஒரு முறை. இப்ப கிராமில் என்ன இருக்குது? 10 கிராம் 400 மில்லிகிராம். கிராமில் 10, மில்லிகிராமில் 400. இந்த திணிவை நாங்கள் 4ஆல வகுக்க போறோம். முதலாவதாக முழு எண்ணால முதலாவதாக கிராமால வகுப்போம், பிறகு மில்லிகிராமால வகுப்போம். பாருங்க, 10 கிராம் 4ஆல வகுக்க போறீங்க. 10ல் 4 எத்தனை தடவைகள்? 2 தடவை. 10ல் 4 அடங்குற மாதிரி 4 8. 10லிருந்து 2 கழியுமோ மீதி 2 கிராம். 2 கிராம் மீதியாக இருக்குது. இனி இந்த 2 கிராம் நாங்கள் வகுக்கும் போது மீதியா அடுத்த அங்கால இருக்கிற எண்ணோட சேர்ப்போம். 2 கிராம். இனி நாங்கள் அந்த 2 கிராம மில்லிகிராமுக்கு கொண்டு போவோம். 2 கிராம மில்லிகிராம் ஆக்கும் போது எத்தனை வரும்? 2000 மில்லிகிராம். 1 கிராம் 1000 மில்லிகிராமுக்கு சமனானது. 2 கிராம் 2000 மில்லிகிராம்களுக்கு சமனானது. 2 கிராம் அங்கால 2 கிராம் நாங்கள் மில்லிகிராம் இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு போறோம். 2 கிராம் மில்லிகிராம் ஆகும்போது 2000 மில்லிகிராம் ஆகுது. இனி இங்கே ஏற்கனவே 400 கிராம் இருக்குது. 400 கிராமோட 400 மில்லிகிராம் இருக்குது. 400 மில்லிகிராமோட 2000 மில்லிகிராம் சேரும்போது 2400 மில்லிகிராம். 2400ல 4 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்ப்போம். அதை நீங்கடா 24 முதலாவது 24 எடுத்து பார்ப்போம். 24ல 4 6 தடவை. 6 4 24. அப்ப 2024ல 4 6 தடவை. 2400ல எத்தனை தடவை இருக்கும்? 600 தடவை. 2 0 6 4 24.
ரெண்டு பூஜ்ஜியங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா நீங்கள் இங்கே ரெண்டு பூஜ்ஜியங்களை கூட்டினீங்கன்னா சரி 600 4 பெருக்கி பாருங்க 0 0 6 4 24. அப்போ 2400ல 4 எத்தனை தடவைகள் இருக்குது 600 தடவைகள். ஆகவே 2000 400 மீதி 0.2 கிராம் 600 மில்லிகிராம் 2 கிராம் 600 மில்லிகிராம். அப்படி வகுத்தல் முதலாவது முறை இந்த தெளிவுகளை தனித்தனியாக எழுதி வகுக்கிறது. கிராமையும் மில்லிகிராமையும் தனித்தனியாக எழுதும். கிராமில் 10 கிராம் மில்லிகிராமில் 400 மில்லிகிராம். நான்கு அளவு பத்துல 4 2 தடவைகள் 4 8 10ல 8 கழிச்சீங்கன்னா மீதி 2. இந்த 2 நாங்கள் கிராம் பகுதியில இருந்து மில்லிகிராமுக்கு கொண்டு மடங்காது மீதியா வந்துட்டு. அப்ப இனி இந்த 2 அப்படியே மில்லிகிராம் பகுதிக்கு கொண்டு போய் மில்லிகிராம்களுக்கு சமனானது. 2 கிராம் மில்லிகிராமாக போகும்போது 2000 மில்லிகிராமாக போகும். 2000 மில்லிகிராம். இனி ஏற்கனவே மில்லிகிராம்ல ஒரு 400 மில்லிகிராம் இருக்கு. 400 2000 கூட்டலாம் 2400 மில்லிகிராம். 2400 இப்ப 4 அளவுக்கு பார்க்கிறோம். 6 4 24. 2 பூஜ்ஜியம் தேவைப்படுது. இங்க 2 600 தர 4 2400 கழிச்சு நீங்கண்டா 0. ஆகவே பிள்ளைகள் இவ்வாறு ஒரு முறையில வகுப்பீங்க. இன்னொரு முறை இது அப்படியே கிராமுக்கு மாற்றின பிறகு வகுக்கிறது. 10 கிராம் 400 மில்லிகிராம். இது அப்படியே மில்லிகிராமுக்கு மாற்றும். 10 கிராம் 400 மில்லிகிராம். 10 கிராம் 400 மில்லிகிராம மொத்தமாக மில்லிகிராமுக்கு மாற்றுறோம். இப்போ 10 கிராமில எத்தனை மில்லிகிராம் இருக்கும்? 10 கிராம் 400 மில்லிகிராம் என்பதை இவ்வாறு எழுதலாம். 10 கிராம் சக 400 மில்லிகிராம். 10 கிராமில 1 கிராமில 10 கிராமில் 10,000 மில்லிகிராம். 10,000 மில்லிகிராம் சக 400 மில்லிகிராம் சமன் 14,000 மில்லிகிராம். கிராமுக்கு மாற்றும் பொழுது 10,400 மில்லிகிராம். 10 கிராம்கள் 10 கிராம் 1 கிராமுக்கு 1000 மில்லிகிராம். ஆகவே 10 கிராமுக்கு 10,000 மில்லிகிராம். 10,000 மில்லிகிராமோட 400 மில்லிகிராம கூட்டுங்க 10,400 மில்லிகிராம். அப்ப தரப்பட்ட கிராமிலையும் மில்லிகிராமிலையும் இருக்கிற திணிவை மொத்தமாக மில்லிகிராமுக்கு மாற்றும் போது 10,400 மில்லிகிராம் என்று கிடைக்குது. மில்லிகிராமுக்கு மாற்றின பிறகு நாங்கள் 4 அளவகுக்கலாம். 10,400 4 அளவகுப்போம். 1ல் 4 அடங்காது. 10ல் 4 2 தடவை 4 8 மீதி 2. அடுத்ததாக 4 கிராம் 24 24ல் 4 6 தடவை 6 4 24 மீதி 0. எண்கள் மீதி 24ல 24 கழிக்கும் போது 0 மீதியாக 2 பூஜ்ஜியம் இருக்காகவே 2 பூஜ்ஜியத்தை நாங்கள் மேல சேர்க்கிறோம். என்ன வருது? 2600 மில்லிகிராம். இப்போ கேள்வி எங்களுக்கு கிராமிலையும் மில்லிகிராமிலையும் தந்திருக்குது. ஆகவே நாங்கள் விடையையும் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் கொடுக்க வேணும். 2600 மில்லிகிராமில 2000 இருக்கக்கூடிய 2000
மில்லிகிராமை நாங்கள் 2 கிராம் எனவும் மீதியாக இருக்கிற 600 மில்லிகிராம் அப்படியே 600 மில்லிகிராம் எனவும் எழுத முடியும். 2600 மில்லிகிராம் என்றால் அங்க 2 கிராமும் 600 மில்லிகிராமும் இருக்கு. 2000 கிராம் 2000ஐயும் 600ஐயும் கூட்டும் போது 2600 கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த 2000 மில்லிகிராம் நாங்க 2 கிராம் அளவையும் எழுதும் போது 2 கிராம் 600 மில்லிகிராம் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் வார மாதிரி நாங்கள் விடைய எழுதிட்டோம். நீங்கள் பெருக்கலும் வகுத்தல் கூட்டல் கழித்தல் 4ஐயுமே செய்யறதுக்கு 2 முறைகள் இருக்குது. முதலாவது முறை அந்த அலகுகளை தனித்தனியாக வச்சு கொண்டு கூட்டுறது அல்லது கழிக்கிறது. கிராம தனியா மில்லிகிராம தனியா எழுதி அப்படியே வச்சு கொண்டு கூட்டுவோம் கழிப்போம் அல்லது பெருக்குவோம் அல்லது வகுப்போம். 2வது முறை ஏதாவது ஒரு அலகுக்கு மாற்றின பிறகு நாங்கள் கூட்டுறது. இங்க பார்த்தீங்கன்னா கிராமிலையும் மில்லிகிராமிலையும் தந்திருக்கக்கூடிய இந்த திணிவை நாங்கள் மொத்தமாக மில்லிகிராமுக்கு மாற்றுறோம். மொத்தமாக மில்லிகிராமுக்கு மாற்றின பிறகு வகுக்கிறோம். இந்த 2 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக இறுதியாக ஒரு கேள்வி மட்டும் பார்ப்போம். ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஒரு பிஸ்கட் பெட்டியில இருக்கக்கூடிய பிஸ்கட்டுகளின் திணிவு கேள்வி செய்வோம். ஒரு பிஸ்கட் பெட்டியில் உள்ள பிஸ்கட்டுகளின் திணிவு 76 கிராம் ஆகும். 76 கிராம் ஆகும். அதில் 12 பிஸ்கட்டுகள், அதாவது ஒரு பெட்டியில 12 அதில் 12 பிஸ்கட்டுகள் உள்ளன எனின் ஒரு பிஸ்கட்டின் திணிவை காண்க. ஒரு பிஸ்கட்டின் திணிவை காண்க. ஒரு பிஸ்கட் பெட்டியில் உள்ள பிஸ்கெட்டுகளின் திணிவு 76 கிராம். ஒரு பெட்டியில ஒரு பெட்டி பிஸ்கெட்டுகளோட சேர்த்து பெட்டியின் திணிவு 76 கிராம். அந்த பெட்டிக்குள்ள 12 பிஸ்கெட்டுகள் இருக்குதா? அப்ப 12 பிஸ்கெட்டுகள் திணிவு எவ்வளவு? 12 பிஸ்கெட்டுகளின் திணிவு 12 பிஸ்கெட்டுகளின் திணிவு 76 கிராம். அப்போ ஒரு பிஸ்கெட்டுன்ற திணிவு கேட்டிருக்குது. ஒரு பெட்டி, ஒரு பிஸ்கெட் பெட்டியில ஒரு பிஸ்கெட் பெட்டியின் திணிவு 76 கிராம். அந்த பெட்டிக்குள்ள 12 பிஸ்கெட்டுகள் இருக்குது. அப்ப 12 பிஸ்கெட்டுகள் திணிவு 76 கிராம். ஒரு பிஸ்கெட்டின் திணிவு கேட்டிருக்குது. இப்ப நாங்கள் இதை இலகுவாக செய்ய வேணுமென்றால் அந்த கிராமை மில்லிகிராமுக்கு மாற்றி செய்வோம். 76 கிராம மில்லிகிராமுக்கு மாற்றும் போது ஒரு கிராமுக்கு 1000 மில்லிகிராம்கள். ஆகவே 76 கிராமுக்கு 76,000 மில்லிகிராம்கள். இனி இதை நாங்கள் 12ஆல் வகுப்போம். 76,000 12ஆல் வகுப்போம். 12ஆல் வகுத்த நீங்கண்டா 7ல 12 அடங்காது. 76 5 12 60 6 12 72 மீதி 3. அடுத்த சைவரை இறக்குங்கோ. 2 12 24 மீதி 6. அடுத்த சைவரை இறக்குங்கோ 60.
I12 12 60 சைவர் கடைசி ஏரியா ஒரு சைவர் இருக்கு. இந்த சைவரை மேல் எடுத்துட்டோம்டா ஒரு பிஸ்கெட்டின் திணிவு ஒரு பிஸ்கட்டின் திணிவு 6250 மில்லிகிராம். 6250 மில்லிகிராம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இந்த திணிவு பற்றி படித்த நாங்கள் திணிவுல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியவை தொடர்பான கேள்விகளை செய்த நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஒரே ஒரு திருத்தம், இல்ல 5 மாற்றிக்கொள்ளுவோம். 5 5 75 சாரி, ஒரு மாற்றிக்கொள்ளும். 75 2 கழிக்கும் போதுதான் 3 வரும். ஆகவே 6250 கிராம் விடையாக கிடைக்கும். இதோட இந்த திருத்தத்தை ஒரு திருத்திக் கொள்ளும். 75 கிராம் எல்லா இடத்துலயும் 75 கிராம் வாங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.